படித்ததில் பிடித்தது. உன்னை செதுக்க உளி தேவையில்லை. பலரது அவமானங்களும் சிலரது கேளிக்கைகளுமே போதும். நிஜமாவே இது என் லைஃப்ல நடந்திருக்குங்க. நிறைய பேரோட அவமானம், நிறைய பேரோட கேளிக்கை எனக்கே நடந்திருக்குங்க. ஸோ இதனால என்னோட திறமைகள் எல்லாத்தையுமே நான் மறைச்சி நான் அதை வெளிக்காட்டாமே இருந்தேன். இப்போ நான் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ பாருங்க, இதுதான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி. எனக்கு எவ்வளோ ஸ்வெட் ஆகுது பாருங்க. இது நான் எக்ஸசைஸ் பண்ணி இன்னைய டே, இது இன்னைக்கு மார்னிங், ஈவினிங், நைட்டு. ஸோ இது 2 டைமோட எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ரிசல்ட்டு. ஸோ எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் குடிக்கக்கூடிய ட்ரிங்க் தாங்க இது, நெல்லிக்காய் ஜூஸு. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, நெல்லிக்காய், இஞ்சி, லெமன், அப்புறம் கருவேப்பிலை. இது மட்டும்தாங்க. ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்க இது எல்லாமே. ஸோ நெல்லிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன், இஞ்சி தோல் செதுக்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க, லெமன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது இந்த ஜூஸ் குடித்ததுக்கப்புறமா நான் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அது. ஓகே, ஸோ வாங்க எப்படி ஜூஸ் போடலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய கருவேப்பிலை போட்டால் சூப்பராக இருக்கும் அந்த ட்ரிங்க்கு. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, இஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்புலாம் இருக்குல்ல, அது எல்லாமே பேர்ன் ஆகிக்கோங்க. ஸோ நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். திரும்பி எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல, அதையும் திரும்பி மிக்சியில் போட்டுட்டு அதில் தேவையான வாட்டர் கொஞ்சம் போட்டுட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ தேவையான வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ திரும்பி எனக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு, இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ நான் இது எப்படி ட்ரிங்க் குடிப்பேன் அப்படின்னா, ஹாட் வாட்டர் 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ தேவையான அளவு உங்களால் குடிக்க முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஜூஸ் இருக்குண்ணே, இந்த ஜூஸில் 1 ஸ்பூன் எடுத்து, 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஸோ அதை எடுத்து போட்டிங்க அப்படின்னா அதோட கலரே வேறு கலர் மாதிரி மாறுது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெமன், 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சி குடிச்சிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ பேலன்ஸ் இருக்கே அந்த ஜூஸ் என்ன பண்ணுறது, கண்டிப்பாக வெளியில் வச்சுருந்தா கெட்டு போயிடும். ஸோ உங்கள் வீட்டில் ஃப்ரீசரில் அந்த ஐஸ் க்யூப் இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி 2 ஐஸ் க்யூபை ஹாட் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த ட்ரிங்க்கும் இருக்கும், ஈஸியாக கெட்டு போகாமையும் இருக்கும். ஸோ இது நல்ல ட்ரிங்க்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.